ஒரு தனியார் வங்கியில புதுசா ஜாயின் பண்ண ஒரு பேங்க் மேனேஜர் அந்த பேங்க்ல உள்ள கணக்கு வழக்குகள் அப்படி சும்மா செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் டெய்லி 1000 வச்சு போடப்பட்டிருந்தது. விடுமுறை நாள்ல உள்ள காசும் சேர்த்து அடுத்த வேலை நாட்கள்ல போடப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே இப்படி கரெக்டா போடுறது யாரு அப்படின்னு இவருக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அப்படியே அடுத்த நாள் வெயிட் பண்ணி யாரு அப்படின்னு பார்த்தாரு. அப்போ சாதாரண ஒரு மனுஷன். அவர் பார்த்த உடனே ஒரு பிசினஸ் மேன் மாதிரியும் தெரியல, டெய்லி வேலைக்கு போற மாதிரியும் தெரியல. போய் கேட்டாரு, இது எப்படி டெய்லி உங்களால 1000 வச்சு போட முடியுது எப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஆளு இவரை கண்டுக்கிடவே இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டாரு. இதை பார்த்த பேங்க் மேனேஜர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆர்வம் அதிகமாயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில கேஷியர் பக்கத்துல வந்து நின்றுட்டாரு மேனேஜர். இந்த ஆளை பார்த்த உடனே சிரிக்கிறதும் சின்னதா புன்னகைக்கிறதுமா இருந்தது. ஆனாலும் இந்த ஆளு கண்டுக்கிடவே இல்லை. இப்படியே கொஞ்ச நாளா பேங்க் மேனேஜர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில பேங்க் மேனேஜர் பேங்குக்கு வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ வழியில இந்த 1000 ரூபாய் பார்ட்டி அவரோட வண்டி கம்ப்ளைண்ட் ஆகி ரிப்பேர் ஆகி அப்படியே நிக்கிறாரு. இதை பார்த்த உடனே நம்ம மேனேஜருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். உடனே அந்த 1000 ரூபாய் பார்ட்டிக்கு பேங்குக்கு தானே போறீங்க அப்படின்னு கேட்டு லிஃப்ட் கொடுத்தாரு. அப்படியே அவரையும் வண்டியில ஏத்தி பேங்குக்கு கூட்டிட்டு வர்றாரு. அந்த கேப்ல அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சமா பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த பேச்சு நட்பா மாறிட்டு உடனே அந்த பேங்க் மேனேஜர் கேக்குறாரு, நம்ம தான் இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, டெய்லி 1000 வச்சு போடுறீங்கல்ல, அந்த ரகசியத்தை மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இந்த 1000 ரூபாய் பார்ட்டியும் ஒன்னும் யோசிக்காம அப்படியே சொல்லிடுறாரு, நான் தினமும் பந்தயம் போடுவேன், அந்த பந்தயத்துல ஜெயிக்கிற காசு தான் 1000 வச்சு டெய்லி பேங்க்ல அடைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே பேங்க் மேனேஜருக்கு நம்புற மாதிரி இல்லை. அவர் அப்படியே முழிக்கிறத பார்த்த உடனே இவர் சொல்லிட்டாரு, இதுக்குதான் நான் யாருக்கிட்டயுமே இந்த பந்தய விஷயத்த சொல்றதே கிடையாது அப்படின்னு. ஆனாலும் அந்த பேங்க் மேனேஜர் நம்புற மாதிரி இல்லை. உடனே இந்த 1000 ரூபாய் பார்ட்டி, நீங்க நம்ப மாட்டீங்க, வேணும்னா நமக்குள்ள ஒரு பந்தயத்தை வச்சுக்கிடுவோமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவரும் சரி அப்படி என்ன பந்தயம், நான் ரெடி அப்படின்றாரு பேங்க் மேனேஜர். உடனே நம்ம 1000 ரூபாய் பார்ட்டி பந்தயத்தை வைக்கிறாரு. நாளைக்கு காலையில 10:15 உங்க கால் தொடை பச்சை கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பேங்க் மேனேஜரும் மனசுக்குள்ள அப்படியே நினைக்கிறாரு, நம்ம தொடையாவது பச்சை கலர் ஆகுறதாவது அப்படின்னு நினைச்சிட்டு பந்தயத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. எவ்வளவு ரூபா பந்தயம்னு கேட்டா 2000 ரூபாய் பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேங்க் மேனேஜரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் இவர் ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பேண்ட கழட்டி பாப்பாரு, தன்னோட தொடை பச்சை கலர்ல மாறுதா இல்லையா அப்படின்னு. அது அப்படியே கருகருன்னு தான் இருக்குது. அப்படியே அன்னைக்கு நாள் ஓடிடுச்சு. நைட்டு தூங்கும் போதும் இதை யோசிச்சுட்டே படுத்துட்டாரு. காலையில் நேரமே எந்திரிச்சு இந்த பேங்க் மேனேஜர் மறுபடியும் தன்னோட தொடை கருப்பா இருக்கா இல்ல பச்சையா இருக்கான்னு பாக்குறாரு. கருப்பா தான் இருக்குது. அப்புறம் டெய்லி காலையில 10 மணிக்கு பேங்குக்கு வர்றாரு. அன்னைக்குன்னு 9:30 மணிக்கு பேங்க் வந்துட்டாரு. பேங்க்ல வரதுக்கு முன்னாடியும் தன்னோட தொடையை செக் பண்ணி பார்த்தாரு. பேங்க்ல வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஆள் வருது வரைக்கும் தன்னோட தொடையை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் கருப்பா தான் இருந்தது, பச்சை கலரா மாறவே இல்லை. திடீர்னு சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 10:15 பேங்க் மேனேஜரோட ரூமுக்குள்ள இந்த 1000 ரூபாய் பார்ட்டி என்ட்ரி ஆகுறாரு. கூட இன்னொருத்தரும் வந்திருக்காரு. இந்த 1000 ரூபாய் பார்ட்டியை பார்த்த உடனே பேங்க் மேனேஜர் எதுவுமே பேசல. டப்புன்னு எந்திரிச்சு தன்னோட பேண்ட கழட்டி காமிக்கிறாரு, பாரியா தொட கருப்பா தான் இருக்கு அப்படின்னு. அதை பார்த்துக்கிட்டு உடனே இந்த 1000 ரூபாய் பார்ட்டி அவர் கூட வந்தவர்கிட்ட 3000 அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் எதுவும் பேசாம 3000 எடுத்து கொடுத்தாரு. அதை இவர் வாங்கிக்கிட்டு அதுல இருந்து 2000 எடுத்து இந்த பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா உங்ககிட்ட போட்ட பந்தயத்துல நான் தோத்துட்டேன், இதா 2000 ரூபாய் உங்களுக்கு அப்படின்னு அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இந்த பேங்க் மேனேஜருக்கு எதுவுமே புரியல. உடனே இந்த 1000 ரூபாய் பார்ட்டி, இன்னைக்கான பந்தயத்துல உங்ககிட்ட தோத்துட்டேன், இவர்கிட்ட ஜெயிச்சிட்டேன், எனக்கு 1000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய் கொண்டு டெபாசிட் பண்ண போயிட்டாரு. இந்த மேனேஜர் எதுவும் புரியாம கூட வந்தவர்கிட்ட கேக்குறாரு, நீங்க எதை சொல்லி அவர்கிட்ட பந்தயம் போட்டீங்க அப்படின்னு. அந்த கூட வந்த ஆளு இந்த மேனேஜரை பார்த்து, போயா நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு அவர் மூஞ்சிலே காரித்து போயிட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு அந்த 1000 ரூபாய் பார்ட்டி இந்த ஆள்கிட்ட பந்தயம் கட்டி இருக்காரு எப்படின்னா, என்னை பார்த்த உடனே இந்த பேங்க் மேனேஜர் துணியை கழட்டிட்டு நிப்பாரு அப்படின்னு. ஆனா இந்த ஆளு ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு பெரிய மனுஷன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு இவர மேல் நம்பிக்கிட்டு பந்தயத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. கடைசியில இவர் இங்க பார்த்தா இவர் துணியை கழட்டிட்டு நிக்கிறாரு. அந்த பந்தயத்துல தோத்து போனாலு இந்த பேங்க் மேனேஜரை பார்த்து கார் துப்பிட்டு உனக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாரு. இந்த கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னா, அடுத்தவன் என்ன பண்றான், எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னு எத்தி பார்க்க போனா இப்படிதான் நம்ம அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியிருக்கும்.